ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான கருவாடு வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெங்காயமும் தக்காளியும் தான். இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். வேறு எந்த தாளிப்பும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பெருஞ்சீரகம் மட்டும் போதும். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். நான் வதங்குறதுக்காக இதில் நம்ம டக்குன்னு உப்பு சேர்த்துடக்கூடாது. கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம பார்த்து தான் உப்பு சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நான் மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கூடவே குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். மிளகாத்தூளோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் அது கூட நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடை சுத்தம் பண்ணுறப்ப எப்போதும் பார்த்து சுத்தம் பண்ணணும். ஏன்னா கருவாட்டில் நிறைய மண் இருக்கும், அதனால் அது தலை வாழை எல்லாத்தையும் நல்லா நம்ம கிள்ளி எடுத்துட்டு அதை வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் நம்ம விதன்னு ஒரு வெந்நீர் வச்சு அதில் நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நார்மல் வாட்டரில் நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்றப்ப நிறைய மண் இருக்கும். அதனால் அதை கருவாடு க்ளீன் பண்ணுறப்ப எப்போதுமே நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ கருவாடை நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நெத்திலி கருவாடாக இருந்தால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது கொஞ்சம் பெரிய கருவாடாக இருக்கிறனால இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலைன்னா காரப்பொடி கூட சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கருவாடு பிடிக்குங்கிறவங்க இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.